பாருங்களேன் மேகம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஒரு நாள் மேகம் இல்லாத போது அந்த மழை எப்படி இருக்கு பாருங்களேன். காற்று எப்படி இருக்குன்ட்டு இந்த அளவுக்கு காற்றடிக்குது. ஒரு முறை பிடிக்காம எப்படி இருக்குன்னு பாருங்கள். தொடர்ந்து காற்றடிச்சிட்டே தான் இருக்குது. காலையிலேருந்து இதே மாதிரி காற்றடிச்சிருக்கு. இந்த வருஷம் ஆர்சிபி கப்படிச்சது எல்லாருக்கும் அது விஷயமா இருந்திருக்கும். 18 வருஷம் கழித்து அவங்க படிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு டீமும் வேறு அப்போ கண்டினியூ ஆகிட்டுருக்கு. டிசி முதல்ல நல்ல விளையாடுறாங்க, வரல. ஆர்சிபி எப்படியோ அவங்க முதல் கப் எடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் அங்கே இருக்கிற வாழை மரம் ஆமாங்க மறந்து சந்தோஷமாக இருக்கும். ஃபோனே பறக்கிற அளவுக்கு காத்தடிக்குது. மழையை பாருங்களேன், அங்கே ஒரு மழை தெரியுதா, அது கொஞ்சம் தான் தெரியும். அது எனக்கு என்ன தோணுன்னா அதெல்லாம் சும்மா இல்யூஷன். அது மேகம் அந்த மேகம் தெரியுது பார்த்தீங்களா, அதுவும் மழை எப்படி காத்தடியும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வெளியே வந்து படுத்தீங்கன்னு வைங்களேன், ஓடி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மழையை பாருங்க, கேமராவே தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னு வைங்களேன், காற்று எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஐயோ, அடிக்கிற காற்றுக்கு ஃபோனே பிடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மரமும் அப்படியே ஆடிட்டு இருக்கு. சூரியன் கூட தெரிய மாட்டேங்குது. காற்று எண்ணியுமே காற்று ரொம்ப அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேசுகிற சவுண்டு கூட கேட்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், அப்பா பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 பேர்த்தையும் பிடிக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பாருங்க. தூரத்தில் இருக்கிற எல்லாமே இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ். காற்று நிற்க கூட மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் எனக்கு தெரியும் இது ஜூம் அவ்வளோக்கா பண்ண காற்று நீ நவுந்தாலே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கூட முடிய மாட்டேங்குது. பரவாயில்ல, உங்களுக்கோசம் நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் காற்று. சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே மேலே நினைஞ்சிருக்கு. ஜூம் பண்ணிட்டு கம்மி பண்ண விட்டுட்டேன். பாருங்களேன், இதுக்கு பஜ்ஜி நினச்சி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்ட போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காத்தடிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடணுன்னு தோணுச்சு கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு விட்டு சிஎஸ்கே பிடிக்குமா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எம்ஐ பிடிக்கும் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ப்ரோ
டீம்னா பிடிக்கும்னா அந்த டீமோட ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். டேங்கோட மூடி மட்டும் திறந்துருக்குறோம் நீங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் அவ்வளோதான். நான் பாருங்களேன் காற்று எப்படி அடிக்குதுன்ட்டு மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு டெய்லி பாருங்களேன் எப்படி காத்திருக்குதுங்க. இங்கே ஒரு ரெட் கலர் பூவை டியூஷன் மிஸ்ஸோட வீடு இங்கே இருக்கிறவங்க நான் வீடு இது பூரல் காற்று ஓடக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல் வந்துட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் மட்டும் 10 பேர் கல்யாணம் வீட்டில் 10 பேர் கல்யாணம்னா உள்ள ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் ஒரு வருத்தமான செய்தி என்ன, இந்த வீட்டுக்குள்ளே இருந்த என் சைக்கிள் இருந்து என் சைக்கிள் செத்துருச்சுன்னு சொல்லிச்சு. அதுக்கு உயிர் பிடிச்சா டையரை மாற்றி காற்றடிச்சு செயினை மாற்றின்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நிற்க கூட முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு காற்றடிக்குது. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் காற்று அடங்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் காற்று வந்துட்டே தான் இருக்குது. ஆடி மாதம் காற்றுல ஆனால் போன வருஷம்லாம் ஆடி மாதம் காற்றுனாலே இன்னும் அந்த அளவுக்கு வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் வந்து ஆடி மாதம் இது வந்துட்டு என்ன கம்பெனினா இந்த செயின் தயாரிக்கிற கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இருந்ததுக்குன்னு இப்போ வந்துட்டு ஆளும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எப்படி காற்று விடாமல் அடிச்சுட்டே இருக்குது பாருங்க காயவே போட்டுறீங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் துணி எங்கேயோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகும்போது தான் அப்படியே ஒரு துணியாக பொறுக்கிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த மாதிரி காத்தடிச்சு துணி எங்கேயோ போகணும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தென்னந்தோப்பு பாருங்க. தென்னந்தோப்பு ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக தென்னந்தோப்பு அங்கங்கே நொங்கு மரம் இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெயின் ரோடு. இப்போ நினச்சிக்காங்க பாதுகாப்பு அங்கங்கே 6 நாள் கேமரா இருக்குது பாருங்க. விடாமல் காத்தடிச்சு காத்தடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃபியூஜி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். மவுண்ட் ஃபியூஜி தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மவுண்ட் ஃபியூஜியே தெரியுது
ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனே பார்த்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆசிரியரான இருந்ததுன்னா 10 வருஷமும் குப்பை அடிப்போம் கன்ஃபார்மாக சிஎஸ்கே நம்ம எங்கள் அப்பா எங்கள் அண்ணன்லாம் சிஎஸ்கே விளையாடிக்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மை நாங்கள் எங்கள் ஃபைனல் போனால் 6வது கப் அடிப்போம். சரி நான் வேறு டீமுக்கு தான் அடுத்த கப் அடிப்போம் பஞ்சாப் அடிச்சிட்டோம். எங்களை வேறு டீம் பக்கம் திருப்பி விட்ருவோம். டிசி வெர்சஸ் பஞ்சாப் ஆர்ஜி அடுத்த வருஷம் டிசி வெர்சஸ் பஞ்சாப் வருவாங்க. ஓகேங்களா? வரும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எந்த டீமுக்கு சும்மா நான் வந்துட்டு அவ்வளோதான் நீங்கள் பார்க்க மாட்டேன். ஆனால் பிளேயர்ஸ் தெரியும். ஓகேங்களா? தோனி தான் அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டாப்புல. அதனால் அது கொஞ்சம் சிஎஸ்கே ஃபேனுக்குலாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். பரவாயில்ல, என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிடலாம். இங்கேயும் சச்சின் ரிட்டையர்ட் ஆனார், மலிங்கா ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதனால் அவங்கெல்லாம் என்ன ஆடுறது இல்லையா, பண்ணுறவங்க ஆடுறது இல்லையா, சச்சின் அதுக்கு தான் நம்ம ஒரு ஹிட்மேன் இருக்கிறாரு, பவுலர் இருக்கிறாரு, இருக்கிறாரு, மிச்சல் சாண்டி இருக்கிறாரு, பும்ரா சிஎஸ்கேலாம் சுப்ரஸ்மனை போட்டு போயிட்டாப்புல, அம்பத்தி ரைடு போயிட்டாப்புல, மொயின் அலி வெளியே விட்டாங்க. நான் அப்போ கூட முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிருக்கேன். அவர் மட்டும் இருந்துருந்தாருன்னா அசால்ட்டாக ஜெயிச்சு கொண்டு போகிறாரு. நடுவில் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. கூப்பிட குகன் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓகேங்களா? பார்த்தீங்களா காத்தடிச்சிட்டு பார்த்தீங்களா? அடிக்கிற காத்துக்கு ஃபோனே வந்துது பாருங்க ஃப்ரெண்ட். நம்ம ஃப்ரெண்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாப்புல. குகன் டான்ஸ் ஆடு. பார்த்தீங்களா உங்களுக்கு காற்று இப்படி அடிக்குதுண்டு. அங்கங்கே குட்டி வண்டோட சத்தம் கேட்கும். அந்த மாதிரி நீங்கள் கண்டுக்க வேணாம். பார்த்தீங்களா காற்று எப்படி அடிக்குதுண்டு. பார்த்தீங்களா? சரி, யார்கிட்ட போகிறார் பாருங்க, சைக்கிள் ஒருத்தர் போனார். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க சரி. அவர் ஒரு பிங்க் கலர் பில்டிங் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தெரியும்.
பால் சிக்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எடுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படி மட்டும் போனது அப்போட ஃப்ரெண்டோட பையன் மேலே குடலி விற்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனோட பண்ணுற பேர் குடலி விற்று நான் வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குடலி விற்ற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது குடலி விற்றேன். லைக் ஓரமாக இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்த்து போட்டுருக்குறேன் மேலே போய் கிரிக்கெட் ஆடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பயமான இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணிவிடுங்க. அங்கே பாருங்க 2 குட்டி வாண்டுங்க பாருங்க. இதோ இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு பிரணேஷ். ஹாய் ஹாய். ஒரு சாக இருப்பேன். என்னடா பண்ணுறான் இந்த பையன்ட்டு பார்த்தீங்களா? இப்போ தான் ஏதோ காற்று நின்றுருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் எனக்கோசரம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே, ப்ளீஸ் ப்ளீஸ். கேட்குற மக்களே. அடுத்த வருஷம் 10th ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வருஷம் 10th